ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக தீபாவளி நெருங்கிடுச்சு. தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டிங்களா? வாங்கிட்டு வச்சுட்டு தீபாவளிக்கு ரெடி ஆகிட்டிங்களா? பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நான் எதுவுமே இன்னும் ஆரம்பிக்கலை, எதுவும் செய்யலை. ஏன் பண்ணலை செய்யலை அப்படின்னா, என்ன மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களுடைய தீபாவளி வேறு. நாங்கள்லாம் தீபாவளி அப்படின்னா 2 மாதம் முன்னாடியே ரெடி ஆகிடுவோம். ரெடி ஆகும்னா எப்போ வரும்னு காத்துட்டுருப்போம். ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, தீபாவளி ட்ரெஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷல். வருஷத்தில் இப்போ இருக்க மாதிரியெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. தீபாவளி அன்றைக்கி தான் ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. எப்படா அந்த தீபாவளி ட்ரெஸ்ஸை போட்டுப்போன்னு இருக்கும். அதே மாதிரி இல்லாமல் ரெடிமேடெலாம் கிடையாது. அப்போல்லாம் ஸ்டிச் பண்ணி தான் வரும். ஸோ டெய்லர் கடைக்கு போய் காத்திருந்து வாங்கிட்டு வரும். நல்லா கல் மாதிரி இருக்கும். தைச்சி கொடுக்கறதுனால 2 வருஷம் 3 வருஷம் நல்லா வச்சு போடுவோம். போன தீபாவளி இதுக்கு முந்தின தீபாவளி அந்த கலரே இப்போ வாங்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வளையல், மணி, பொட்டு, ரிப்பன். அப்போல்லாம் ரிப்பன் கல்ச்சர் தான் இருக்கும். இந்த வளையல் இருக்கும், ஸ்ப்ரிங் வளையல் இருக்கும். இப்போ இருக்க மாதிரிலாம் இல்லை, அப்படியே ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்துருக்கோம். அதே மாதிரி பலகாரம் பார்த்திங்கன்னா, அம்மா ஒரு 10 நாள் முன்னாடியிலேருந்தே செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஒவ்வொரு டபரால் போட்டு 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 வைப்பாங்க. தீபாவளி அன்றைக்கி காலையில் வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கூட மட்டும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த எண்ணெய் வாசனை, பொரிக்கிற வாசனை, ஸ்வீட்டு பண்ண அந்த பாத்திரங்கள் அதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் தேய்ப்போம் உட்காந்து. அந்த மாதிரியான தீபாவளி கொண்டாடிட்டு இப்போ தீபாவளி ட்ரெஸ்ஸுன்னே கிடையாது. அப்போலாம் ஒரு ட்ரெஸ்ஸே பெரிய விஷயமா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கட்டாமையே இருக்கிற ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குது. அது மாதிரி இல்லாமல் தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 3 வாங்குகிறோம். அது இல்லாமல் பலகாரம்லாம் பார்த்திங்கன்னா கடையிலேருந்தே வாங்கிக்கிறது, ரெடிமேடு. சும்மா சாஸ்திரத்துக்கு செய்யணும் அப்படின்னு செய்கிறோம். இதெல்லாம் தான் இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷம் இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லை. அதுவும் நிறைய பேரோட பிறந்து எல்லாருக்கூடையும் ஒன்றா தீபாவளி கொண்டாடிட்டு இப்போ எங்கெங்கேயோ ஒரு மூலையிலேருந்து வீடியோலேயும் வாட்ஸ்அப்லேயும் விஷ் பண்ணிக்கிட்டு குட்டி ஃபேமிலியில் குட்டியாக அதாவது தீபாவளியை எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது தீபாவளி அப்படின்றத தாண்டி ஒன் ஆஃப் த ஃபெஸ்டிவல் வருஷம் வரும், பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அப்படி தான் தோணுது எனக்கு. உங்ககிட்ட இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது எப்படி இருந்தாலும் சம்பிரதாயத்தை நம்ம விடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பழக்க வழக்கம் பாரம்பரியமாக செய்கிற ஒன்று. இதனால் என்ன அப்படின்னா, உறவுகள் கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, நட்புகளோடாவது நம்ம தீபாவளியை கொண்டாடிக்கலாம். பழமையை மறந்து நட்புகளோட தீபாவளி வாழ்த்து சொல்லி நட்பு வட்டத்தோட அக்கம் பக்கத்து கூட நம்மளுடைய மகிழ்ச்சியை கொண்டாடிக்கலாம். ஏன்னா இந்த ரொம்ப ஃபாஸ்ட்டு ஸ்பீடாக போயிட்டுருக்கிற உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஈவன் மெமரிஸ் கூட இப்போ நிரந்தரம் இல்லை. எல்லாம் மொபைலில் தான் சேவ் பண்ணுறோம். மொபைல் திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா போயிடுது. சரியா? நான் இப்போது ரொம்ப உணர்ந்து சொல்கிறேன். அதனால் நட்பு வட்டத்துக்கூடையும் அண்ட் அக்கம் பக்கத்துக்கூடையும் உங்களுடைய ஈகோவை விட்டுட்டு தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. உறவுகள் கூடயும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. உறவுகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா பேசி தீர்த்துக்கோங்க. இனிமே வர காலகட்டங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும்போது இப்போ கொண்டாடுற தீபாவளி கூட நம்ம கொண்டாடுவோமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதனால் பசங்களோட சந்தோஷத்தை பகிருங்க, உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க, பசங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். தீபாவளி பண்டிகையை பற்றியான விளக்கத்தை கொடுங்க, ஏன் கொண்டாடுறோம்னு சொல்லுங்கள். இது எப்பேற்பட்ட ஃபெஸ்டிவல், இந்தியன் ஃபெஸ்டிவல். இது நம்மளுடைய கிரேட் ஃபெஸ்டிவல். இந்தியா ஃபுல்லாக இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அன்றைக்கி என்ன நம்ம பசங்களுக்கு ஒரு மாரல் சொல்ல போகிறோம், இதெல்லாம் சொல்லி கொடுத்து தீபாவளி பட்டாசு மட்டும் வெடிக்கிறது இல்லை, ஏன் பட்டாசு வெடிக்கிறோன்னு சொல்லுங்கள். அந்த பட்டாசு வெடிக்கிறது கூட தியாகம் பண்ணுற ஊர்கள் இருக்காங்க. பொல்யூஷன் ஆகிடக்கூடாது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பறவைகளுக்கு தொந்தரவு கொடுக்கூடாதுன்னே சொல்லிட்டு வெடிக்க மாட்டாங்க அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள். ஸோ விட்டு கொடுக்குற மனப்பான்மையை
பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. நம்மளும் அந்த மாதிரி இருப்போம். உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நான் தீபாவளிக்கு எங்கள் இதில் எனக்கு என்ன கொடுத்தாங்க அந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். தென் சோஷியல் டீம் பத்ரி சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் பேச வந்த விஷயம் வேறு, நான் பேசினது வேறு. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி போட்டால் மட்டும்தான் பார்க்கணுன்னு இல்லை, பேசினாலும் பார்க்கலாம். ஐஷுக்கு பர்த்டே, ஷாமுக்கு பர்த்டே. அந்த பர்த்டே விஷஸை உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டன் அழுத்துங்க. ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ஐஷு பாப்பானுடைய பர்த்டே விஷஸ், அதை விஷ் பண்ணி குழந்தைக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை பர்த்டே விஷஸை சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.